everyone, welcome back to Evergreen Cooking. நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோல ஆலு மட்டன் கிரேவி எப்படி செய்யணும்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட் தான், எக் புட்டிங். முட்டை வட்டலப்பம் எப்படி செய்யணுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ரம்ஜானுக்கு ஒன்று ரைஸ் கீர் இல்லை பாயாசம் அப்படி தான் ஏதாச்சும் செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 6 முட்டை, அப்புறம் 1/2 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் முட்டையோடு போட்டு அடிக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் 7லேருந்து 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 6 முட்டைக்கு கரெக்டாக அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கேரமல் செய்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். 7 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இந்த முட்டையோட மொச்சை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம தேங்காவோடு சேர்த்து இந்த ஏலக்காவையும் சோம்பையும் அரைச்சி நல்லா கட்டியாக பால் எடுத்துக்கணும். நீங்கள் தேங்காய், சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பால் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு திக்கான பாலை ஒரு 210 ml அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அளவு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறிட்டே இருங்க. சர்க்கரையில் தண்ணியே சேர்க்கக்கூடாது, அது அப்படியே நல்லா உருகிட்டே வரும். கேரமல் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் பெஸ்ட்டு. நீங்கள் மற்ற பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அடி பிடிச்சிடும், அப்படி இல்லைனா அதிலே ஒட்டிக்கிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது நல்லா டார்க்காக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அப்போ நல்லா பொங்கி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம எந்த பேனில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் உடனே செய்யணும் இந்த ப்ராசஸை. அப்படி இல்லைனா அந்த கேரமல் கட்டி பிடிச்சிடும், அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால உடனே நீங்கள் செய்கிற புட்டிங் செய்கிற பவுலில் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்து வச்சோம்ல, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சோம்பு, ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு திக்கான கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல 210 ml, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக உங்களுக்கு இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கணும். அது ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இதை நம்ம கேரமல் செஞ்சு க்ரீஸ் பண்ணி ஆற வச்சுருந்தோம்ல, அந்த பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை எதனால் நம்ம ஃபில்டர் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான லிக்விட் கிடைக்கும். ஏதாச்சும் திரியாக மாட்டுச்சுன்னா கூட இதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். அப்புறம் கடைசியாக இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க மேலே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த எக் புட்டிங்கோட மிக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த பவுலை உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சுட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. நீங்கள் கவர் பண்ண மறந்துட்டிங்கன்னா உள்ளே தண்ணி இறங்கிடும். அதனால் மறக்காமல் கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க. இப்போ இது நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நைஃபு இல்லைனா டூத் பிக் வச்சு இதுக்குள்ளே நீங்கள் குத்தி பாருங்கள். அது அப்படி கிளியராக வெளியே வந்துடுச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிளியராக இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக நம்ம ஒரு எக் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ரம்ஜான் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் இல்லை தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் எவர்கிரீன் குக்கிங்கை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நான் வந்து மந்த் ஆஃப் ரமதானில் வந்து வீக்லி ட்வைஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னையோட அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆஸ் யூஷுவல் எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல் எவர்கிரீன் குக்கிங் ஆன் எவ்ரி சாட்டர்டேஸ்.